தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு செர்பிய குடியரசுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த செர்பியா என்று அழைக்கப்படுகிற இந்த நாடானது தென்கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு நிலம் சூழ்ந்த நாடாகும். இதனுடைய தலைநகரம் பெல்கிரேட். இதனுடைய ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். சுமார் 67 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். சுமார் 87% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய அன்பை இன்னும் அகலம் ஆழம் உயரமாய் ருசிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். இந்த செர்பியா நாட்டில் இருக்கிற விவசாயம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். இதனுடைய நிர்வாக பிரிவானது 145 நகராட்சிகளாகவும் 29 நகரங்களாகவும் 24 மாவட்டங்களாகவும் இந்த தேசமானது பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி நீர் என் பிதா என் தேவன் என் ரட்சிப்பின் கண்மலை என்று ஒவ்வொருவரும் அறிக்கையிடத்தக்கதான ஒரு எழுப்புதல் இத்தேசத்திலே ஊற்றப்படும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செர்பிய குடியரசுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சுமார் 67 லட்சத்துக்கும் அதிகமாய் மக்கள் தொகை கொண்ட இந்த குடியரசு நாட்டிலே கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவரே அந்த இடத்திலே நீரே என் பிதா என் தேவன் என் ரட்சிப்பின் கண்மலை என்று ஒவ்வொருவரும் அறிக்கையிடத்தக்கதாய் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே ஆண்டவரே ஆழமாய் வேரூன்றத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. அநேக ஊழியர்கள் ஆண்டவரே இந்த தேசத்துல எழும்பத்தக்கதாய் அர்ப்பணிக்கப்பட்ட அநேக ஆண்டவரே அப்பா மிஷனரிகள் உருவாக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பை ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதை நேசிக்கத்தக்கதாய் அந்த அன்புக்குள்ளாய் கடந்து வரத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. இந்த தேசத்துல இருக்கிற விவசாயம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இங்குள்ள சிறுவர்கள் பெரியவர்கள் வாலிபர்கள் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் மத்தியிலும் ஆண்டவரே அப்பா எழுப்புதல் உண்டாகட்டும். ஒவ்வொருவருடைய பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த திருச்சபையானது இங்குள்ள திருச்சபையானது ஆண்டவரே தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ள திருச்சபையாய் காணப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த தேசத்தின் மீது கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆளுகை இந்த தேசத்தின் மீது ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ரட்சித்தருளுங்க. ஒவ்வொருவரும் தேவ அன்புக்குள்ள கடந்து வர கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் அந்த நல்ல கிருபையை அந்த செர்பிய குடியரசுல நீங்க ஊற்றுகிறபடினால் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.